அவள் மருத்துவமனை நடைபாதையில் நடந்து செல்லும்போது கிருமிநாசினியின் நாற்றம் அவளது நாசியை நிரப்பியது மற்றும் பீப் இயந்திரங்களின் சத்தம் அவளுடன் ஒவ்வொரு அடியிலும் சென்றது. டாக்டர் தாம்சன் 5 ஆண்டுகளாக இந்த மருத்துவமனையில் பணிபுரிந்தார். அவர் அனைத்தையும் பார்த்தார், சோகமான இழப்புகள் முதல் அதிசயமான மீட்பு வரை. ஆனால் அவளது வாழ்க்கையை என்றென்றும் மாற்றவிருந்த தடை செய்யப்பட்ட காதலுக்கு எதுவும் அவளை தயார்படுத்தியிருக்க முடியாது. நீல நிற கண்கள் மற்றும் வசீகரமான புன்னகையுடன் அழகான இளம் மருத்துவரை அவள் முதல் நாளில் சந்தித்தாள். அவர்கள் எண்ணற்ற வழக்குகளில் ஒன்றாக பணியாற்றினர், மேலும் அவர்களது பரஸ்பர மரியாதையும் அபிமானமும் மெதுவாக மேலும் ஏதோ ஒன்றாக மலர்ந்தது. அவர்களின் காதல் தடை செய்யப்பட்டது. நிச்சயமாக மருத்துவமனை கொள்கையானது சக ஊழியர்களிடையே காதல் உறவுகளை கண்டிப்பாக தடை செய்தது. ஆனால் அவர்கள் உணர்ந்த விதத்தை அவர்களால் உதவ முடியவில்லை. மேலும் அவர்கள் தனியாக இருக்கும் போதெல்லாம் பார்வைகளை திருடுவதையும் உல்லாச பரிகாசங்களை பரிமாறிக்கொள்வதையும் அவர்கள் கண்டார்கள். அவர்கள் ஆபத்துக்களை அறிந்திருந்தனர், ஆனால் அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தனர், ஏனெனில் அவர்களின் காதல் வலுவானது மற்றும் உண்மையானது. அவர்கள் தங்கள் இரகசிய உறவின் சவால்களை வழிநடத்தும்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் நிறுவனத்தில் ஆறுதல் கண்டனர், மேலும் அவர்களின் காதல் தொடர்ந்து வளர்ந்து வந்தது. அவர்கள் அடிக்கடி மருத்துவமனையின் மேற்கூரைக்கு பதுங்கிச் செல்வார்கள், அங்கு அவர்கள் நகரத்தின் வானத்தை உற்று பார்த்துவிட்டு ஒன்றாக எதிர்காலத்தை கனவு காண்பார்கள். ஆனால் விதி வேறு திட்டங்களைக் கொண்டிருந்தது. ஒரு சோகமான விபத்து எல்லாவற்றையும் மாற்றியபோது அவர்களின் காதல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவன் படுக்கையின் அருகில் நின்று அவன் கையை பிடித்துக் கொண்டு அவன் குணமடைய வேண்டிக் கொண்டிருந்தாள். ஆரம்பத்திலிருந்தே அவர்களது காதல் அழிந்துவிட்டது என்ற உணர்வை அவளால் அசைக்க முடியவில்லை. பின்னர் விஷயங்களை மோசமாக்க முடியாது என்று அவள் நினைத்தபோது அவளுக்கு ஒரு அதிர்ச்சியான வெளிப்பாடு கிடைத்தது. அவள் நேசித்தவர் அவள் நினைத்தவர் அல்ல, ஆனால் அவளது எதிர்கால சுயம். அதே தருணத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க சரியான நேரத்தில் அனுப்பப்பட்டது.